வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியூஸ் ஒன்று வந்திக்கிறேன் தெரிஞ்சுன்னா, நேரத்தோடு இப்போ 2 நாளைக்கு முந்தி பொண்டிகர கடையில் சுட்ட கிறிஸ்தவர் அந்த யூதர்களோட பண்டிகை கொண்டாட டைம் சுடுபட்ட யூதர்கள் ஒரு முஸ்லீமால் சுடுபட்டன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன நியூஸ் வந்திக்கிறேன்னு சொன்னால், அது முஸ்லீம் இல்லை, ஒரு யூதருக்கு, அதாவது இஸ்ரேலில் யூதர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு கிறிஸ்தவரால் சுடுபட்டுகிறேன்னு சொல்லி வந்து. இப்போ இது எப்படின்னு சொன்னால், இது முஸ்லீம்களோட பேரை படி போடுறதுக்கு செஞ்ச விஷயமா, இல்லாட்டி உள்ளுக்கே ஐடிஎஃப் அவங்களுக்கு ஆக்கள் செட் பண்ணி செஞ்ச விஷயமானு நான் இதை பார்க்கணும். எப்படின்னு சொன்னால், இப்போ நியூஸ் எப்படி அடிபட்டுன்னு சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை செஞ்சு ஐடிஎஃப்க்கும் அமெரிக்காவுக்கும் சேர்த்து வேலை பார்த்த, அதாவது காசாவில் பல பிள்ளைகளை கொண்ட இப்படியோட ஐடிஎஃப் ஆர்மி காரணத்தையும் தான் இது சுட்டிட்டேன் அப்படின்னு இப்போ நியூஸ் வந்துக்கிறேன். இதை ஒன்றும் செஞ்சு கொள்ளாமைக்கு இப்போ இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தடமாறுறாங்க. ஏன்னு சொன்னால் நியூஸ் வெளியான்ட்டு இப்போ இந்த சுற்ற விஷயத்தை என்ன சொன்னால், இப்போ இவங்க வேலை பழிய போட்டு பார்த்தாங்க உண்டு ஈரான் மேலே, இல்லாட்டி லெபனான் மேலே, இல்லாட்டி பலஸ்தீன் ஹமாஸ் போராளிகள் மேலே இந்த பழியை போட்டு பார்த்தாங்க. இப்போ இது சரி வரலை, இது செட் ஆகலை. அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ அவனோட பேர் நவீட் அக்ரம். நவீட் அக்ரம்ன்ற சொன்னதுக்கு அவனோட பேர் நவீட் அக்ரம் இல்லை, அவனோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்த்தா டேவிட் ஜோன் அண்டிக்கு. அப்போ இது அவன் இஸ்ரேல் லான்ச்சினை போட்டு டெல்ல இஸ்ரேலியனை போட்டு அவனோட ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு அவன் அக்கௌண்ட் ஒன்று திறந்துக்கிறான். இப்போ மிச்சம் காலம், இன்றைக்கு நேரத்தில் மிச்சம் காலமாக அப்போ இதை தேடி பார்த்துக்கிறாங்க. தேடி பார்த்தா அப்போ ஆஸ்திரேலியா அரசாங்கம் சொல்லிக்கிறே இவன் முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் பேரை வச்சு கொண்டு வைக்கிற இஸ்ரேல்காரன். அப்போ இவங்க செய்கிற வேலை எப்படின்னு சொன்னால், நாட்டில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு. ஆஸ்திரேலியா பலஸ்தீன் தனி நாடாக, சுதந்திர நாடாக வாரத்துக்கு ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ இதை காட்டிக்கொள்ள நமக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிறேன். அப்போ இது யார் மேலே பழி போகிற அளவுக்கு செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் உண்டு ஈரான், இல்லாட்டி யெமன், அப்படி இல்லாட்டி லெபனான். இந்த 3 பேர்ட மேலேயும் பழியை போட வேண்டியதுக்கு தான் இந்த இஸ்ரேல் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். அடுத்தது பலஸ்தீன். அப்போ நாங்கள் யோசித்து பார்க்கணும் எப்படின்னு சொன்னால், அப்போ யூதனே யூதனை கொள்கிறான், யூதனை கொண்டு முஸ்லீம் மக்கள் மேலே பழியை போடுறான். ஈவு இறக்கம் இல்லாத யூதனுள் இவ்வளோ 2 வருஷமும் காசா பச்சை குழந்தைகளை, பிள்ளைகளை, தாய்மார்களை, உமாக்கு வாப்பா இல்லாமல் வாப்பாக்கு உமா இல்லாமல் சரியான பிள்ளைகளை கொண்டு குமிச்சிக்கல. அப்போ அப்படியா பட்டவன் தன் நாட்டுக்காரனுக்குள்ளே யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். அவனுக்கு 5-10 சல்லியை கொடுத்தா கொண்டு போட்டுறான். அப்போ இது நாட்டில் உண்டாக்க வேண்டிய பெரும் பிரச்சனையாக இதை பார்க்கணும். என்று சொன்ன இஸ்ரேல்காரனை சுட்டு தள்ளுற அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி பேத்திட்டுக்கிறேன். இப்போ நாட்டில் எப்படி கதை போகுதுன்னு சொன்னால், இது ஈரான் செஞ்ச வேலை, லெபனான் செஞ்ச வேலை, யெமன் செஞ்ச வேலை, பலஸ்தீன் போராளியை செஞ்ச வேலைன்னு பேசிட்டுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்பிக்கையுடன் பேசுகிற வேண்டிய விடியும் இல்லை. இதமாக விடியத்தோடு நாங்கள் கவனமாகிக்கணும். இப்போ அவனோட பேர் நவீட் அக்ரம் சொன்னதுக்கு அவனோட அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டிக்கெட்டு ஜோவிச்சோன் உண்டு. அப்போ இதெல்லாம் ஆஸ்திரேலியா அரசாங்கம் தேடி பார்த்து இப்படி ஒரு முடிவை கொடுத்துக்கிட்டு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிக்கிட்டு இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருப்பார். இப்போ இஸ்ரேலுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமைக்கு இஸ்ரேல் தடமாறி கொண்டிருக்கிறேன். அப்போ இதமாக விஷயத்தோட முஸ்லீமாக்க கவனமாக்கணும். மீண்டும் சொன்னால் இது பெரிய குழப்பத்தை உண்டாக்குற விஷயம், நாட்டில் பெரிய அசாதாரண நிலைமையை நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம். பலஸ்தீனில் இப்போ யுத்தம் முடிஞ்சு 2-3 மாதத்துக்கு மேலே அது இதுவரைக்கும் 6,500 போகக்கூடிய லொரிகளில் இஸ்ரேல் அனுப்பிக்கிறேன், குறைஞ்சது 1000 லொரி.